நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற இடம் ரிஸ்க் எடுக்கிற இடம் தான். கம்பி மேல நடக்க தான் கர்த்தர் சொல்றாரு உங்களை. நான் திருப்பியும் சொல்றேன், கர்த்தர் உங்களை கடினமான பாதையில் தான் நடத்துகிறார். ஏன்? அந்த கடினமான பாதையில் நடந்து வரக்கூடிய அனுபவம் தான் பின்னாட்களிலே உங்களுடைய ஊழியமோ ஆர்கனைசேஷனோ எதுவோ எல்லாத்துக்கும் அதுதான் பேஸ், அடித்தளம். அது மேல நீங்க கட்டப்படும் போதுதான் அநேகருக்கு நீங்கள் சாட்சியாய் மாறுவீர்கள். அநேகர் வந்து உங்களை பாடமாய் படிப்பார்கள். அநேகருக்கு உங்கள் வாழ்க்கை பாடமாக மாறும். நீங்க எந்த பாடமா மாறுறீங்கன்றதுதான் முக்கியம். ஒரு ஜெனரேஷனுக்கு நீங்கள் விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்க போறீங்களா, இல்லைன்னா ஒரு ஜெனரேஷனுக்கு சம்பாதிப்பது எப்படின்னு சொல்லிக் கொடுக்க போறீங்களா? கர்த்தர் உன்னை நடக்க சொல்றாரா, தைரியமா நடங்க, தைரியமா நடங்க. முன்னாடி என்ன இருக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு நடங்க. அது கடல்ல இறங்கி நடக்க சொன்னா கூட நடங்க. ஏன்? தண்ணி மேல நடக்கிறது எவ்வளவு பெரிய அனுபவம். உலகத்திலேயே கர்த்தருக்கு அப்புறம் தண்ணி மேல நடந்த ஒரே ஆள் பேதுரு. இயேசுநாதருக்கு அப்புறம் தண்ணி மேல பர்ஃபெக்ட்டா நடந்த ஒரு ஆள் யாருன்னா பேதுரு. தைரியமா நடங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு பேர் வர்றதுக்காக நீங்க நடக்கலாமா வேணாமா?